Please subscribe Sadhguru Sai Creations. வயதிற்கு ஏற்ற மாதிரியான எனக்கு உயரமோ உடல் எடையோ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான முக்கியமான ஒரு பதிவு தான். உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது நம்ம அதுக்காக நிறைய மெனக்கெட்டதை எடுக்கணும். ஸோ தினமும் என்னென்ன உணவுகள் எடுக்கிறோன்றதை ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஸ்டைலில் நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். உடலுக்கு வலிமை சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடை அதிகரிக்க இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். உடலில் எலும்புகள் வலிமை அடையும். ஸோ கால்சியம் லெவல் இதில் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும்போது எலும்புகள் வலிமை அடைந்து அடுத்தது என்ன ஆகுனா, இதையுமே நம்ம ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 கிராம் அளவுக்கு, காலையில் 5 கிராம், இரவு 5 கிராம் இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தின் துணையோடு நமக்கு வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க நிச்சயமாக ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல் எடை அதிகரிக்க என்ன வழி இருக்குது? நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம். சிலர் என்னென்னா, எனக்கு ஏஜ் 25 ஆகுது, ஆனால் என்னை பார்த்தா ஒரு சின்ன ஸ்கூல் பையன் மாதிரியே தான் இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க. நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது. சிலர் எனக்கு ஃபுட்டை பார்த்தாலே பிடிக்கல, என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காத மாதிரியே இருக்குது, சரியாக டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்குது, பசி எடுக்கலை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறீங்க. பேசிக்காக வயதிற்கு ஏற்ற மாதிரி உடல் எடை அதிகரிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இந்த உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லை வயதிற்கு ஏற்ற மாதிரியான எனக்கு உயரமோ உடல் எடையோ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான முக்கியமான ஒரு பதிவு தான். இப்போது உடல் எடை அதிகரிக்கணும்னா தகுந்த நமக்கு நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணுன்றதை ஒரு டயட் சார்ட் மாதிரியே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். நம்ம நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, அடிக்கடி ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது, அலட்சியமாக விடுறது. சரி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நமக்கு எல்லாமே தெரியும், நிறைய பேருக்கு எல்லாமே விஷயங்கள் தெரியும். நமக்கு வெயிட் கெயின் ஆகணும்னா ப்ரோட்டீன் டயட் நிறைய எடுக்கணும், அதுக்கப்புறம் நான்வெஜ் மீல்ஸ் நம்ம ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தடவை நம்ம எடுக்கணும், முட்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே தெரியும். நட்ஸ்லாம் நம்ம நிறைய சாப்பிடணும், ஆனால் அதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் நமக்கு உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னா, உடல் எடை குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணுறோம். உடல் எடை குறைக்கிறது அப்படின்றது உடல் எடை அதிகரிப்பை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் அந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது நம்ம அதுக்காக நிறைய மெனக்கெட்டதை எடுக்கணும். ஸோ தினமும் என்னென்ன உணவுகள் எடுக்கிறோன்றதை ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஸ்டைலில் நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி ஹீட், உடல் உஷ்ணம். அந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எப்போவுமே அண்டர் வெயிட்லேயே தான் இருப்பாங்க. இப்போது 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா 50 கிலோவுக்கும் குறைவாக இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நான் எப்போவுமே இப்படி தாங்க, 10 வருஷமாக இந்த 45 kg தான் இருக்கேன், 48 kgs தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏஜ் மட்டும் பார்த்தோம்னா எனக்கு 25 ஆகுது, 26 ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது நடக்கவே செய்யாது. அப்போது உடல் எடை அதிகரிக்க உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை வெளியேற்றிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி தகுந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம என்னென்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு நிறைய தானியங்கள் இருக்கக்கூடிய ஒரு மால்ட் மாதிரி இருந்தால் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இதில் பார்த்தோம்னா இதுவே நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். சரி, சொல்லுவாங்க எனக்கு சத்து மாவு கஞ்சி குடித்தா எனக்கு மோஷனே வரல, கான்ஸ்டிபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒன்று பீட்ரூட் அல்லது கேரட் இந்த மாதிரி காய்கறிகள் இருக்கிற மாதிரியான மால்ட் தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்லாம். இல்லைன்னா நமக்கு நவதானியங்கள் ஏதாவது ஒரு தானிய வகைகளை தேர்ந்தெடுத்து அதை நம்ம கஞ்சி மாதிரி சேர்த்து நெய் கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடணும். ஒரு ஸ்பூன் இந்த சத்து மாவு கஞ்சியோ இல்லை மால்ட்டோ, கேரட் மால்ட் அல்லது பீட்ரூட் மால்ட்டோ நம்ம எடுக்கிறோன்னா ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா கஞ்சி மாதிரி செய்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அதில் நெய்யும் சேர்த்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
இன்னொரு முக்கியமான ஒரு சீக்ரெட் என்னென்னா, உஷ்ணம் தான் நம்ம உடல் எடை கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த உஷ்ணத்தையும் குறைத்து உடல் எடையும் அதிகரிக்கணும் அப்படின்னா பழைய சாதம் டெய்லி காலையில் சாப்பிட்லாம். இல்லை வாரத்துக்கு 3-4 நாட்களாவது பழைய சாதத்தில் கொஞ்சம் தயிர் சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன ஆகுனா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நிறைய பேர் உடனே ஐயோ எனக்கு வந்து பழைய சாதம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடுமா, இனிமேல் அது வேண்டாம் அப்படின்னு கிடையாது. உஷ்ணம் குறைத்து நமக்கு உடல் எடை அதிகரிக்கணும்னா பழைய சாதம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஏன்னா இதில் வந்து கேலரிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உஷ்ணத்தை குறைத்து ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் உள்ளே போக போக நமக்கு அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டாக நடக்கும். அதனால தான் பழைய சாதம் எடுக்கிறது ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். அதே மாதிரி நட்ஸ், பாதாம், முந்திரி, வேர்க்கடலை இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ மார்க்கெட்லாம் நிறைய பீனட் பட்டர் கிடைக்குது. இதை வீடுகள்லையுமே நம்ம செய்து சாப்பிட்லாம். இந்த பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு இதை பவுடராக செஞ்சுட்டு இதில் கொஞ்சம் வேர்க்கடலை, தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து வெல்லமும் கருப்பட்டியும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதையுமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இப்போ மார்க்கெட்லேயுமே நமக்கு நிறைய பீனட் பட்டர்ஸ்லாம் கிடைக்குது. இதை வீடுகள்லேயே நம்ம ரொம்ப எளிமையாகவும் செய்யலாம். எப்படின்னா நம்ம வேர்க்கடலையை கொஞ்சம் எடுத்துக்கணும், இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் மற்றும் கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தினமும் நம்ம சாப்பிடும் பொழுது இதையே பயன்படுத்தலாம். எப்படின்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ இல்லை நம்ம ப்ரெட்லாம் சாப்பிட்றோன்னா இதையே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பீனட் பட்டர் மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா உடல் நமக்கு எவ்வளவு எடை குறைவாக இருந்தாலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வெண்ணெய், அதாவது பட்டர், எப்படி நான் நெய் சொன்னனோ அதே மாதிரி வெண்ணெய் மற்றும் பால் பொருட்களையும் எடுத்துக்கலாம். பன்னீர், சீஸ் இது எல்லாமே நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது உடலுக்கு வலிமை சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடை அதிகரிக்க இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அடுத்து முக்கியமாக இன்னொன்று தானிய வகைகளில் சோளம். இந்த சோளத்தை இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். அதுவும் முக்கியமாக இந்த வெள்ளை சோளம் சின்ன சின்னதாக இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளை சோளத்தை தினமும் உணவில் எடுத்துக்கலாம். இதை சாதம் மாதிரி சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெள்ளை சோளத்தை மாவாக்கி அதிலிருந்து நிறைய உணவுகள் நம்ம தயாரித்து சாப்பிடும்போது உடலில் எலும்புகள் வலிமை அடையும். ஸோ கால்சியம் லெவல் இதில் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும்போது எலும்புகள் வலிமை அடைய நம்ம உடல் எடையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய புரோட்டீன் டயட், பருப்பு வகைகளை தினமும் உணவில் சேர்த்துக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 கிராம் அளவுக்கு புரோட்டீன் நமக்கு நிச்சயமாக தேவை. அதற்கு ஏற்ற மாதிரியான பருப்பு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஸோ தினமும் ஒரு பருப்போட கொஞ்சம் நெய், சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது நிச்சயமாக உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் முக்கியமாக தேற்றான் கொட்டையை நம்ம பயன்படுத்தலாம். நிறைய பதிவுகள்லையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த தேற்றான் கொட்டையை நம்ம வந்து லேகியமாகவோ இல்லை சூர்ணமாக தேனோடு கலந்து சாப்பிடும்போது உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. அதே மாதிரி தான் நெல்லிக்காய், திரிஃபலா சூர்ணத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இல்லை நெல்லிக்காய் பொடியவோ இல்லை நெல்லிக்காய் லேகியம் மாதிரியோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா வெண்பூசணி லேகியம். இதையுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5-10 கிராம் அளவுக்கு, காலையில் 5 கிராம், இரவு 5 கிராம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உஷ்ணம் குறைந்து உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை எடுக்கணும். புரோட்டீன் டயட் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். மற்றும் நட்ஸ் வகைகளை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதில் முக்கியமாக ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் இனிப்பாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த இனிப்பு சத்து போக போக அது வந்து தசையை வளர்க்க ஆரம்பிக்கும். அதனால் அதுக்குன்னு எக்ஸஸாக நம்ம வந்து நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, வெள்ளை சர்க்கரை சேர்ந்த உணவுகள் சாப்பிட்றது அப்படி கிடையாது. நேச்சுரலாக பழங்களில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையை நம்ம உடலில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா தசைகளும் வலிமை அடையும். ஸோ இந்த குறிப்புகள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தின் துணையோடு நமக்கு வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க நிச்சயமாக ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.